வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அருவாள் யூஸ் பண்ணாமல் இளநீல ஓட்ட போடுற சின்ன டூலை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளநீல ஓட்ட போடுற இந்த சின்ன டூல் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் 50 ரூபாலேருந்து 150 ரூபா ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கிது. இதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த டூலை பிளாஸ்டிக் பேப்பரில் ரேப் பண்ணி அட்டைப்பெட்டி சுற்றி அனுப்பிச்சிருக்காங்க. இதில் 2 பார்ட்டு தான் வருது. ஒன்று இளநீல ஓட்ட போடுறது, இன்னொன்று அந்த இளநீ ஓட்ட போகிற டூலுக்குள்ளே இருக்கிற அந்த தக்கையை வெளியே எடுக்கிறதுக்காக மேலேருந்து ஒரு குத்தி விடுறக்காண்டி ஒரு பிளாஸ்டிக் குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போயும் இளநீல ஓட்டப்படும் போது அதில் அந்த உள்ளே இருக்க தக்கை டூலுக்குள்ளே மாட்டிக்கிறோம். ஸோ அதை இது மூலமாக தான் வெளியே எடுக்க முடியும். டூல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால் அதில் ஓட்ட போடும் போதே நெளிஞ்சிரும் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பயமாக இருந்துச்சு. ஆனால் அது போதிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. டூல் முன்னாடி சின்ன ரம்ப அமைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுதான் அந்த இளநீல ஓட்டையை போட்டு அப்படியே உள்ளே போகிறது. இதுக்கு அதிக ப்ரெஷர் கொடுக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இளநியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதை 2 கையில் வச்சு பண்ணுறத விட ஒரு இடத்துல தரையில் வச்சு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் பண்ணுற மெத்தடே தப்பாக தான் பண்ணுறேன். அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா தான் அழகாக ஹோல் உள்ளே போகுது. இதில் ஓட்ட போகிறதுக்கு நான் ஒன்றும் ப்ரெஷர் கொடுக்கல, ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா முழு ஓட்டையும் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை நல்லா பெருசாக தெரியும். ஸோ இது வழியாக தண்ணி நீங்கள் சாய்க்கும் போது தண்ணி தாராளமாக கொட்டும். ஒரு ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு நம்ம குடிச்சிட்டு அப்படியே கீழே போட்டுக்கலாம். இப்போ வர தென்னை மரம்னா குட்டையாக தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம பறிக்கும் போது நம்ம அருவாளை வச்சு கையில் வெட்டிக்கிறாமல் பார்த்து நம்ம பதமாக வெட்டுறதுக்கு பதிலாக இப்படி ஒரு டூலில் ஓட்டையை போட்டு அழகாக ஒரு ஸ்ட்ரா உள்ளே போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் தென்னை மரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டூல் இருக்கிறது அவசியம். இளநீ முழுசாக தண்ணி காயாக இருந்துச்சுன்னா அப்படியே ஓட்டையை போட்டு குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தக்கையை பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை போடுற ஹோல்லேருந்து வெளியே வர தக்கையை பார்த்திங்கன்னா ஓரத்தில் வழுக்கையோ தேங்காயோ இருக்கும். ஸோ அதை வச்சே உள்ளே என்ன காய் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வெட்டிக்கலாம், இல்லை தண்ணி காய் இருந்துச்சுன்னா தூக்கி அப்படியே கூட போட்டுக்கலாம். உங்கள் வீட்டு தென்னை மரத்துலேருந்து இளநீ வெட்டும் போது அருவாளை வச்சு வெட்டுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டூல் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.